Hello students, நம்ம யூனிட் 1 சாப்டர் 1ல ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அல்காரிதமிக்கலி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதில் என்னென்ன இருக்க போகுதுன்னா பேராமீட்டர் வெர்சஸ் ஆர்குமெண்ட்னா என்ன, இன்டர்ஃபேஸ்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். The most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task. என்ன சொல்கிறாங்க, நம்ம அல்காரிதம் ரைட் பண்ணுறது அண்ட் எவாலுவேட் பண்ணுறது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிட்டீரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண அந்த அல்காரிதம் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதான் இம்பார்ட்டன்ட் கிரிட்டீரியா சொல்கிறாங்க. நம்ம அல்காரிதம் எழுதுறது வந்து எப்படின்னு எழுதலாம், ஆனால் எந்த அல்காரிதம் பெஸ்ட் அல்காரிதம் இருக்கும் அப்படின்னா டைம் கம்மியாக எடுத்துக்கணும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. ஸோ அதான் சொல்கிறாங்க. டு ஹாவ் அ மீனிங்ஃபுல் கம்பேரிசன் ஆஃப் அல்காரிதம்ஸ் த duration ஆஃப் கம்ப்யூட்டேஷன் டைம் மஸ்ட் பி இண்டிபெண்ட். ஸோ அல்காரிதம்ஸோட கம்ப்யூட்டேஷன் டைம் எப்படி இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா எந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணால், எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், எந்த கம்பைலர் யூஸ் பண்ணுறோம், என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், ஹார்ட்வேர்ஸு, ஸோ இது எதுவுமே டிபெண்ட் பண்ணாமல் அந்த அல்காரிதம் வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகணும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணனால தான் இந்த கான்செப்ட் வந்து இந்த அல்காரிதம் வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகுது, இல்லை இதனால தான் ஸ்பீடாக ஒர்க் ஆகுது, அப்படி கிடையாது. அல்காரிதம் வந்து இதை எதுவுமே டிபெண்ட் பண்ணாமல் தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க, இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. எக்ஸிக்யூஷன் டைம் வந்து as you aware that algorithms are expressed using statements of a programming language. நமக்கு முன்னாடியே தெரியும், இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அல்காரிதம்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இஃப் பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ரிப்பீட்டட் ஃபார் மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து again யூஸ் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். தென் சப்ரோட்டைன்ஸ் ஆர் யூஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது சப்ரோட்டைன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். சப்ரோட்டைன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சப்ரோட்டைன்ஸ் பாருங்கள். சப்ரோட்டைன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமோட பேசிக் பில்டிங் பிளாக் அப்படிங்கிறாங்க. Subroutines are small sections of code that are used to perform a particular task that can be used repeatedly. ஸோ சப்ரோட்டைன்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுது, அதை நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் கான்செப்ட் தான், ஒரு குரூப் ஆஃப் கோட் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய கோடை நம்ம கம்பைல் பண்ணி வச்சுக்குவோம், அதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்காரிதமோட அந்த ப்ராசஸிங் டூரேஷன் வந்து நமக்கு குறையும். In programming language, these subroutines are called as function. ஸோ அல்காரிதமிக்கலி இதை வந்து நம்ம சப்ரோட்டைன்ஸ் அப்படிங்கிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. நம்ம C++லே ப்ரீவியஸ் C++லே வந்து ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட்லாம் பார்த்துருப்போம். ஓகே, இங்கே பைத்தானில் கூட நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ சப்ரோட்டைன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் கோடாக இருக்கலாம். அது வந்து தட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே சொல்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பாருங்கள். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். A function is a unit of code. That means a group of code that is often defined within greater code structure. என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் தனியாக இருக்க போகிறதில்ல, ஒரு பெரிய கோடுக்குள்ளே தனியாக அதுக்குள்ளேயே ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர் கூட தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கலி எ ஃபங்க்ஷன் கண்டைன்ஸ் எ செட் ஆஃப் கோட் தட் ஒர்க்ஸ் ஆன் மெனி கைண்ட் ஆஃப் இன்புட். ஸோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கோட் இருக்குங்கிற அது என்னென்ன இருக்குன்னா, தட் ஒர்க்ஸ் ஆன் மெனி கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ் லைக் வேரியன்ஸ்னால் வேரியபிள்ஸ். ஸோ என்னென்ன இன்புட்ஸ்னால் வேரியபிள்ஸாக இருக்கலாம், எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கலாம், அண்ட் ப்ரொடியூஸ் அ கான்க்ரீட் அவுட்புட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மெனி கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ், வேரியபிள்ஸு, எக்ஸ்பிரஷன்ஸ் இது மாதிரிலாம் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இட் ப்ரொடியூசஸ் அ கான்க்ரீட் ஒரு கான்க்ரீட்டான ஒரு அவுட்புட் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சரில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ let us consider the example a equal to 24. So a equal to 24 as an expression in it. So a equal to 24 இதுக்குள்ளே என்ன இருக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். பட் இது வந்து எக்ஸ்பிரஷன் கிடையாது. எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும், எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குன்னா
the combination of operator and operand ரெண்டு இப்போ a plus b ன்னு சொன்னால் தான் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த a equal 24 அதுக்குள்ளே வந்து ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் இந்த 24 இது வந்து எக்ஸ்பிரஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ரேதர் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படிங்கிறாங்க. இது நாட்ஸ் எக்ஸ்பிரஷன், இட்ஸ் அ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். டெஃபினேஷன் பைண்ட் வேல்யூஸ் டு நேம்ஸ். ஸோ டெஃபினேஷன் என்ன பண்ணுதா, ஒரு வேல்யூவை ஒரு நேம் கூட பைண்ட் பண்ணுதான் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 24ங்கிற வேல்யூவை ஏங்கிற வேரியபிள் கூட நம்ம டிஃபைன் பண்ணுறோம், பைண்ட் பண்ணுறோம். இன் திஸ் கேஸ் த வேல்யூ 24 பீயிங் பவுண்டட் டு த நேம் ஏ. Definitions are not expressions. At the same time, expressions are not also treated as definitions. So, definitions வேற, expressions வேற. ஸோ இங்கே a equal 24ங்கிறது ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இது எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், a equal to b plus c. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பரண்ட் ஆப்ரேட்டர் மிக்ஸ் பண்ணி வந்துருக்கோம் சொல்கிறாங்க. ஸோ டெஃபினேஷன்ஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் சின்டெட்டிக் பிளாக்ஸ். ஸோ ஒரு தனித்துவமான ஒரு சின்டெக்ஸ் இருக்கும் டெஃபினேஷனுக்கு சொல்கிறாங்க. டெஃபினேஷனாக ஒரு தனி சின்டெக்ஸில் இருக்கும் சொல்கிறாங்க. டெஃபினேஷன்ஸ் கேன் ஹேவ் எக்ஸ்பிரஷன் நெஸ்டட் இன்சைட் தம். ஸோ டெஃபினேஷனுக்குள்ள என்ன இருக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கலாம், அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்குள்ளேயும் டெஃபினேஷன்ஸ் இருக்கலாம், வைஸாக சொல்கிறாங்க. ஸோ டெஃபினேஷன் வேறு, எக்ஸ்பிரஷன் வேறுன்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்க a equal 24 அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ 24ங்கிற அந்த வேல்யூவை ஏங்கிற நேமோட பவுண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் அதோட மீனிங் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் பாருங்கள் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது வரைக்குமே வந்து பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து சேம் தான், ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான் சொல்லுவோம். பட் அதுலேயும் நம்ம டீப்பாக சொல்ல போனால் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பாருங்கள். பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ் இன் எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வேரியபிள்ஸை நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படி சொல்கிறோம். அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்ட் டு எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை பேராமீட்டர்னு சொல்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸை வந்து நம்ம வந்து பேராமீட்டர் சரி ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ C++ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் தனியாக இருக்கும், மெயின் ஃபங்க்ஷன் தனியாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் வந்து நம்ம பேராமீட்டருங்கிறோம். மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூ சென்ட் பண்ணுவோம். அந்த வேல்யூ வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாகவோ இல்லை ஒரு வேரியபிளாகவோ இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம். அந்த வேல்யூஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறோம். மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் ஃபங்க்ஷனுக்கு, அந்த சென்ட் பண்ணுற வேல்யூஸ் வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸுங்கிறோம். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கூடிய வேரியபிள்ஸை வந்து பேராமீட்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பேராமீட்டர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப், பேராமீட்டர் வித் டைப். ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, அல்காரிதம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரெக்கர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஒரு பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெக்கர்ஸ் எப்படி இருக்குன்னா, பின்னு ஒரு வேரியபிள், அதோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா பிங்கிற வேரியபிளோட வேல்யூ கிரேட்டர் தான் 0, அப்போ நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இதுதான் ரெக்கர்ஸ். ரிட்டர்ன்ஸ் கடைசி என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அல்காரிதம் பார்த்தீங்கன்னா a to the power of b, a power b. நமக்கு பவர்னால் தெரியும், 5 power 2னா 25. அப்போ a வந்து ஏங்கிற வேல்யூக்கு பவர் கண்டுபிடிக்க போகிறோம், a to the power of b அப்படி சொல்கிறாங்க. அதில் என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b வந்து 0 ஆர் எபோவாக இருக்கணும். நம்ம எனிதிங் பவர் 0 வைக்கலாம், பட் எனிதிங் பவர் மைனஸ் அப்படி வைக்க முடியாது, நம்ம நெகட்டிவ் நம்பர் வைக்க முடியாது. ஸோ அதாங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா லெட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் ஃபங்க்ஷன். இங்கே பேண்டி பார்ப்போம். அதெல்லாம் லெட் ஆர்இசினா ஒரு ஏசி ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். POW பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோட நேம். அங்கே வந்து 2 பேராமீட்டர் AB கொடுத்துருக்காங்க, அது பேராமீட்டர். அதுக்கு ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன போட்டிருந்தோம், 24 போட்டிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினேஷன் இங்கே உள்ள கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது பாருங்கள், இஃப் b = 0 then 1 else. ஸோ இஃப் எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் எல்ஸ் நம்ம தெரியும், இஃப் அந்த பார்ட்டா இல்லை எல்ஸ் இந்த பார்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் வாங்க. இந்த above function definition variable b is the parameter and the value which is passed to the variable b is the argument அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பிங்கிறது பேராமீட்டரு, அதுக்கு பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ தான் ஆர்குமெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இந்த ப்ரீ கண்டிஷன் அப்படிங்கிறது ரெக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ப்ரீ கண்டிஷன். போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரீ கண்டிஷன் எப்படி இருக்கணும், கடைசியாக அது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா அது போஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் இஸ் கிவன். நோட் வி ஹேவ் நாட் மென்ஷன் எனி டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம டேட்டா டைப் இங்கே கொடுக்கல, இன்ட் ஃப்ளோட் அப்படிலாம் கொடுக்கல.
ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுவுமே நம்ம டேட்டா டைப் கொடுக்க மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எப்படி டேட்டா அசைன் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சம் லாங்குவேஜ் கம்பைலர் சால்வ்ஸ் இஸ் டைப் inference problem algorithmically but some requires type to be mentioned. ஸோ algorithmically இந்த டைப் இன்ஃபரன்ஸை வந்து சம் கம்பைலர்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கும். சம் கம்பைலர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம டைப் வந்து கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா the above function definition if expression can return 1. ஸோ இங்கே இந்த பேராகிராஃப் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஸோ எப்படி வந்து அந்த டைப் அசைன் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இஃப் பாருங்களேன், இஃப்பில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணி 1 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதா. ஸோ 1ங்கிறது இன்டீஜர் நம்பர். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 1ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறனால இஃபோட எக்ஸ்பிரஷன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு இன்டீஜராக இருக்கலாம். ஸோ இஃபோட எக்ஸ்பிரஷன் வந்து இன்டீஜராக இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவும் ஒரு இன்டிஜராக இருக்கலாம். தென் பி பாருங்கள் 0வோட கம்பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறனால பியும் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூவாக இருக்கலாம். தென் எல்ஸ் பார்ட்டில் பாருங்கள் ஏவை வந்து இன்னொரு வேரியபிள் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏவும் வந்து ஒரு இன்டிஜராக இருக்கலாம். இப்படி தான் வந்து அசைன் பண்ணிக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி டைப் அசைன் பண்ணிக்கும் அப்படின்னா நம்ம அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ வச்சு அசைன் பண்ணிக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது பேராமீட்டர் வித் டைப். ஸோ பேராமீட்டர் வித் டைப்போட வச்சு என்ன ஆகும்னு பாருங்கள். அதே மேலே ப்ரோக்ராம் தான். ரெக்வர்ஸ் b greater than 0. ஸோ பியோட வேல்யூ கண்டிப்பாக 0வோட பெருசாக இருக்கணும். கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ a to the power of b இருக்கணும். லேட் RAC பவர். இங்கே பாருங்கள், ஏங்கிற ஒரு பேராமீட்டர் இன்ட் டைப்பு, பிங்கிற பேராமீட்டர் ஒரு இன்ட் டைப்பு. ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவும் அது கடைசி ரிசல்ட் வரப்போகிறது இன்ட் டைப்பாக இருக்க போகுது அப்படி சொல்லியிருக்காங்க. மற்றபடி மேலே இருந்த அதே கோடிங் தான். b = 0 இங்கே கொடுத்துட்டோம். b வந்து இன்ட்டுன்னு கொடுத்துட்டோம், a வந்து இன்ட்டுன்னு கொடுத்துட்டோம். ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவும் இன்ட்டுன்னு கொடுத்துட்டோம். ஓகே, when we write the type annotations for a and b, the parentheses are mandatory. ஸோ டைப் அனோடேஷன் இங்கே போட்டிருக்காமா, இங்கே இதான் டைப் அனோடேஷன் சொல்கிறாங்க பேராமீட்டருக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பேரந்தசிஸ்க்குள்ளே கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரலி we can leave out these annotations because it's simpler to let the compiler infer them. ஸோ கம்பைலரவே நம்ம அதை முடிவு பண்ணி சொல்லி வச்சிடலான்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரீவியஸ் இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தோம், பேராமீட்டர் வித்தவுட் டைப்பில் பார்த்தோம், கம்பைலரை அதை முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. There are times we may want to explicitly write down types. So sometimes வந்து நம்ம கண்டிப்பாக டைப்ஸ் எழுத வேண்டிய சிச்சுவேஷன் வரும். This is useful on times when you get the type error. Sometimes வந்து என்ன வரும், கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய ரூல்ஸ் சொல்கிறோம், இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து டைப் எரர்ஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ கம்பைலர் எரரை வந்து அது இன்ஃபர் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக டைப் எரர் வரும். இந்த கம்பைலர் தட் டஸ் நாட் மேக் சென்ஸ். ஸோ கம்பைலர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம அப்படி இப்படின்னு சொல்கிறோம் ரூல்ஸு. ஸோ இது வந்து பியோட 0 கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து பி வந்து இன்டிஜர், அந்த இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 1. அதனால் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு இன்டிஜர். அப்போ ஃபங்க்ஷன் இன்டிஜர், ஏவை வந்து ஒரு இன்டிஜரோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ வந்து அப்போ ஏவும் இன்டிஜர். ஸோ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இது அசியூம் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ வந்து டைப் எரர் வந்துடும். ஸோ வந்து நம்ம வந்து எது பெட்டர் வேன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் கூட தான் பெட்டர் வே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ explicitly annotating the types can help with debugging such an error message. ஸோ டைப் கொடுத்துட்டா அந்த மாதிரி எரர் மெசேஜ் நம்ம வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, the syntaxல பாருங்கள். the syntax to define the function is close to the mathematical usage. The definition is introduced by the keyword let. ஸோ இந்த அல்காரிதம்ஸில் வந்து டெஃபனிஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன கீவேர்டு பார்த்தீங்கன்னா லெட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். லெட் ஃபார்வர்ட் பை த நேம் of the function and its arguments. ஸோ அதுக்கப்புறம் லெட்டுக்கு அப்புறம் அதோட ஃபங்க்ஷனோட நேம் வரணும், அப்புறம் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து வரலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் த ஃபார்முலா தட் கம்ப்யூட்ஸ் த image of the argument is written as after an equal sign. ஓகே, அதுக்கப்புறம் அந்த காலனுக்கு அப்புறம் ஈக்குவல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள ஃபங்க்ஷனோட பாடி வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் சொல்கிறாங்க. if you want to define a recursive function use let REC. ஸோ இதெல்லாம் 1 மார்க் பேடி வரும். ஸோ லெட்டுன்னு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். let REC அப்படின்னா அது வந்து ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க.
ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். The syntax for the function definition பாருங்கள், let REC. ஸோ லெட்டுங்கிறது கீவேர்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு. RECனா அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ எஃப்என்ங்கிறது ஃபங்க்ஷனோட நேமு. A1 A2 AN அதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ். ஈக்குவல்டுங்கிறது கேங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த டெஃபினேஷன்ஸ் இருக்கலாம், ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஹியர் FN இஸ் a variable indicating an identifier being used as a function name. The names A1 to A1 AN are variables சொன்னோம், indicating the identifiers used as a parameters. Okay, the keyword REC is required if FN is to be a recursive function, otherwise it may be omitted. ஸோ அதான் சொன்னோம், நம்ம ஃபங்க்ஷன் FN வந்து ரெகர்சிவ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம REC கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, நோட் பாருங்கள், ஃபங்க்ஷன் டிஃபினேஷன் which calls itself is called recursive function. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை அந்த ஃபங்க்ஷனே கால் பண்ணிக்கும், எக்ஸ்டர்னல் கால் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனே கால் பண்ணிக்க அகைன். ஸோ அதான் வந்து ரிகர்சிவ் அப்படி சொல்லிடுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் let us see an example check whether the entered number is even or odd. இங்கே பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரெக்வர்ஸ். ஸோ நம்பர் ஈவன் நம்பர் ஆட் நம்பராக நம்ம செக் பண்ணலாம். ரெக்வயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா greater than 0 இருக்கணும். எக்ஸில் ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேல்யூ கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா 0வோட பெரிய நம்பராக 0 இருக்கும், 0 ஆர் எபோவ் இருக்கணும், பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. லெட் REC. ஸோ இது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஈவன் எக்ஸு ஒரு பேராமீட்டர் அந்த வேல்யூ எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 10 எடுத்துக்கலாம். 10ங்கிறது நமக்கு தெரியும், இது ஈவன் நம்பர் தான். ஸோ எப்படி ஈவன் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா 10 எடுத்துக்கிட்டோமா, உள்ளே பாருங்கள், இங்கே இந்த கண்டிஷனை பாருங்கள், உள்ள எக்ஸ் வந்து 0வாக இருக்கணும். ஆர் நான் அடுத்த சிம்பிள் வந்து ஆர் ஆப்ரேட்டர் போட்டிருக்கோம். ஆட் மைனஸ் x1. எக்ஸ்லேருந்து ஒன்று வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட் நம்பர் கிடைக்கணும். எக்ஸ்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும், ஆட் நம்பர் கிடைக்கணும். அப்போ எக்ஸ் 10 இருக்கா, அப்போ 10 - 1 நமக்கு 9 கிடைக்குது. ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை அந்த நம்பரை வந்து ஒன்று மைனஸ் பண்ணால் ஆட் நம்பர் கிடைக்கணும். அப்படி இருந்தால் அது ஈவன் நம்பர் அப்படிங்கிற நம்ம ரூல் பண்ண வச்சுருக்கிறோம். அது இங்கே பாருங்கள், ரெக்வர்ஸ் எக்ஸ் வந்து 0 ஆர் அபோவ் நம்பராக இருக்கணும். இங்கே ஆடுங்க ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருக்காங்க. அங்கே எக்ஸ் இப்போ வந்து ஒரு 7 எடுத்துக்கலாம். 7 பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 0வாக இருக்கக்கூடாது, அது நாட் ஈக்குவல் 0 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 0வாக இருக்கக்கூடாது, அது அண்ட் சேம் டைம் அண்டு போட்டிருக்காங்க பாருங்கள், 0வாக இருக்கக்கூடாது. அண்ட் எக்ஸ்லேருந்து ஒன்று நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்ம ஈவன் நம்பர் கிடைக்கும். இப்போ 7 - 1 போட்டால் நம்ம 6 ஈவன் நம்பர் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க கிவன் எக்ஸ் வந்து ஆட் நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த சின்டெக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ் பாருங்கள். ஸோ எக்ஸ் ஒய் போட்டிருக்காங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுங்கிற டைப்பில் இன்புட் எடுத்துக்குது அப்படின்னா அது ஒய்ங்கிற டைப்பில் வந்து ரிட்டர்ன் வேல்யூ வந்து தரும்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா x1 x2 y கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் x1ங்கிற டைப்பில் ஒரு இன்புட்டும் x2ங்கிற டைப்பில் ஒரு இன்புட்டும் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது ஒய்ங்கிற டைப்பில் வந்து ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மாதிரி தான் x1 xn. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் டைப்ஸ் அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க, கீழே தான் போட்டிருப்பாங்க. So all functions are static definitions. There is no dynamic function definition. ஸோ டைனமிக்னா நமக்கு தெரியும், நம்ம ரன் டைமில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டெஃபினேஷன் ஸ்டாட்டிக்காக பண்ணுறது தான். நம்ம ரன் டைமில் டெஃபினேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்க முடியாது. அதுதான் வந்து இங்கே ஸ்டாட்டிக் டெஃபினேஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ரிமைனிங் டாபிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.